வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது எம்ஏஎன் மீடியாவோடு. நாடு திரும்பும் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு அரச காணிகளை ஒதுக்கீடு செய்ய ஜனாதிபதி உத்தரவு. எமது சேனலுக்கு நீங்கள் புதியவராயின் எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தொடர்ந்தும் எங்களோடு இணைந்திருங்கள். நாடு திரும்பும் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு அரச காணிகளை ஒதுக்கீடு செய்ய ஜனாதிபதி உத்தரவு. வெளிநாடுகளில் பணிபுரிந்து நாடு திரும்பும் இலங்கை தொழிலாளர்களுக்கு அவர்கள் முதலீடுகளை மேற்கொள்வதற்காக பயன்படுத்தப்படாத அரச காணிகளை வழங்குவதற்கான புதிய திட்டத்தை வகுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சின் 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்னேற்ற மேலாய்வு மற்றும் 2027 ஆண்டுக்கான முன்மொழிவு கலந்துரையாடல் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. குறித்த கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இந்த உத்தரவை வழங்கினார். இத்திட்டத்தின் கீழ் காணிகளுடன் அவசியமான திட்ட ஆதரவு சேவைகளும் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலையக சமூகத்துக்காக நிர்மாணிக்கப்பட்டு வரும் 10,000 வீடுகளை திட்டமிட்ட காலத்துக்குள் பூர்த்தி செய்து தாமதமின்றி பயனாளிகளிடம் ஒப்படைக்குமாறு ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். இதுபோன்ற பல செய்திகளை எங்களோடு இணைந்து செவிமடுப்பதற்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் எங்களோடு இணைந்திருங்கள். நன்றி.